கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளார். நாம் அவரை அப்பா என்று அன்போடும் உரிமையோடும் அழைப்பதையே அவர் விரும்புகின்றார். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல்வழி காட்டுவது போல கடவுள் நமக்கு நல்வழி காட்டுகின்றார். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம் இதயத்தில் நிறுத்தி அதையே சிந்திக்க வேண்டும் என விரும்புகிறார். கடவுளின் வார்த்தையை சிந்தித்து அதை வாழ்வாக்கும் போது நம்மிடம் அன்பு, உண்மை, நேர்மை, மகிழ்ச்சி, மன்னிப்பு போன்ற இறையாட்சி விழுமியங்கள் தலைத்தோங்கும். எவ்வளவு சிறந்த மனிதராக இருந்தாலும் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய எளிய மனம் வேண்டும். நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழும் நல்ல மனம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது வெளிப்படுகின்றது. துன்பங்கள் வரும்போது கடவுள் கண்டிக்கிறார் என்று எண்ணாமல் அவர்தம் அன்பை நம்மில் ஆழப்படுத்துகிறார் என்று உணர வேண்டும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. முருங்கையை முறித்து வளர்ப்பது போல் நம்மை அடித்து வளர்க்கும் போதே நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும். பெற்றோரும் ஆசிரியர்களும் நம்மை கண்டிப்பதும் தண்டிப்பதும் ஒருபோதும் நமக்கு தண்டனை அல்ல, மாறாக ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அறநெறி. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52ஆம் இறைவார்த்தையில் இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்வு வாழ்ந்தார் என்பதை அறிகின்றோம்.